ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎஸ் காயு ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாசி மகம். மாசி மகம்னா என்ன, அன்றைக்கி என்ன பண்ணணும், என்ன செஞ்சோம்னா என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதில் ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுவது மாசி மாதம். மாசி மாதம் மகத்தான மாதம், கடலாடும் மாதம், தீர்த்தமாடும் மாதம் என்று சொல்வார்கள். மாசி மாதம் மக நட்சத்திரம் மிகவும் சிறப்பான நாளாக சொல்கிறாங்க. அந்த நாளில் தான் பார்வதி தேவி தட்சனின் மகளாக அவதரித்ததாகவும் சொல்கிறாங்க. கும்பராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள் தான் மாசி மகம். வருடம் கொண்டாடப்படுவது மாசி மகம். ஆனால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வருவது இந்த மகாமகம். ஒரு சில நேரத்தில் 11 வருடங்களில் கூட இந்த மகாமகம் வரும். அதை நம்ம இளைய மாமாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே மகாமகம் எங்கே சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னா கும்பகோணத்தில் தான். இதே போல் வட இந்தியாவில் கும்பமேளா அப்படிங்கிற பெயரில் மகாமகம் சிறப்பாக கொண்டாடுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுக்கு சென்று உங்கள் உள்ளங்கையில் தண்ணி எடுத்து 3 முறை தலையில் தெளித்து கொள்ளுங்கள். 3 முறை மூழ்கி எழுந்து நீராடுவதற்கும் நன்மைகள் இருக்குது. முதல் முறை மூழ்கி எழுந்தால் பாவங்கள் விலகும். 2வது முறை மூழ்கினால் சொர்க்கப்பேறு கிடைக்கும். 3வது முறை மூழ்கி எழுந்தால் அவர் செய்த புண்ணியத்துக்கு ஈடே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆன்மீக நூல்களில் சொல்கிறாங்க. மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான். இவர் ஞானத்தையும் முக்தியையும் அருள்பவர். செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடியவர். மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகம் ஆளலாம் என்ற கருத்தும் உண்டு. எனவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவறாமல் மாசி மக விரதம் இருந்தால் வாழ்வில் மேன்மையடையலாம். மாசி மகத்தின் போது சீக்கிரமாக அதிகாலையில் எழுந்து நீராடி பக்தியோடு துளசியை கொண்டு நம்ம விஷ்ணு பெருமாளை அர்ச்சனை செய்தோம்னா வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு வைணவம் சொல்லுது. மாசி மக நன்னாளில் அம்பிகையை குங்குமத்தில் அர்ச்சனை செய்து வழிபட்டோம்னா வாழ்வில் இன்பமும் வெற்றியும் கிடைக்கும். சரஸ்வதியை மனமுள்ள மலர்களால் வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். நதிகளை புனிதப்படுத்தி கொள்ள சிவபெருமான் அருளிய நாள் இந்த மாசி மக நட்சத்திர நாள். சிவபெருமான் என்ன கூறினாங்கன்னா, மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் பௌர்ணமி கூடுகின்ற நேரத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் நீராடுங்கள் அப்படின்னு புனித நதிகளை பார்த்து சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் நீராடினால் நவ நதிகளில் நீராடிய புண்ணியம் நமக்கும் கிடைக்கும். கங்கை, யமுனை, நர்மதா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரயு இந்த நவ நதிகளும் நீராடிய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் மாசிமக திருநாளில் முருகனை வணங்கினால் நல்லதே நடக்கும் என்பது ஐதீகம். அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள். இல்லத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் மாசிமக திருநாளில் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து தினமும் அதை வைத்து வாருங்கள், நல்லதே நடக்கும். வருண பகவானுக்கு வரம் கொடுத்த நாளும் வருண பகவானுக்கு சிவபெருமான் வரன் கொடுத்த நாளும் இந்த மாசிமக திருநாள்தான். உன்னிடத்தில் வந்து நீராடிய அனைவருக்கும் புனிதத்தையே தரக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும் என்று வரம் கொடுத்தார் சிவபெருமான். எல்லா நதிகளிலும் சிறப்பாக இருக்கும் இந்த நாள். அனைத்து நதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த நாள். தெப்போற்சவம் எல்லா கோவில்களிலும் கொண்டாடுவார்கள். அனைத்து நதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படுவார்கள். இந்த மாசி மகத்திற்கு தெப்போற்சவம் என்று பெயர் வைத்தார்கள் நம் முன்னோர்கள். யாருக்கெல்லாம் வாய்ப்பிருக்கோ அவர்கள் இந்த புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடுங்கள். தெய்வத்தை வணங்கக்கூடிய நாளும் இந்த மாசி மக திருநாள். நதிகளுக்கும் புண்ணியத்தை தரக்கூடிய நாள். 12 வருடத்திற்கு ஒரு முறை வருவது மகாமகம். வருடம் வருவது மாசி மகம். நதிகளில் நீராடினால் இரட்டிப்பு பலன் இந்நாளில். அம்பிகை தாட்சாயணி தேவியாக அவதாரம் பண்ணிய நாள் இந்த திருநாள். பெருமாள் வராகமூர்த்தியாக அவதாரம் எடுத்து பூமி தாயை காப்பாற்றிய நாளும் இந்த நாள். சிவபெருமானுக்கு பிரணவத்தை உபதேசித்த நாள் இந்த நாள். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவத்தை உபதேசித்த நாள் இந்த நாள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜை செய்பவர்கள் இந்த மாசி மாத பௌர்ணமியில் செய்தால் அதிவிசேஷம்.
நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட ஆறு, குளம், ஏரி இதெல்லாம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. எவர் சில்வர் பாத்திரத்தை மட்டும் பயன்படுத்தாதீங்க. செம்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வாசனை திரவியம் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூக்கள் அதில் போட்டு அனைத்து நதிகளோட பேர்களையும் சொல்லி சாமி இடத்துல வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாம். நீங்கள் அதை குடிச்சிக்கலாம், இல்லைன்னா குடிக்கிறதுக்கு கூட பயன்படுத்தலாம். அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். கும்பகோணத்தில் 12ஆம் தேதி அன்று தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறுகிறது. பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னா 13ஆம் தேதி காலையில் 11:40 14ஆம் தேதி மதியானம் 12:50 வரைக்கும் இருக்குது. சத்யநாராயண பூஜை செய்பவர்கள் 13ஆம் தேதி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் தொடர்ந்து பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மாசி மகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.